ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேனுவல் ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஒரு ஸ்கொயர் பிளாக்கை வந்து சைசிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 200க்கு 200 ஒரு ஸ்கொயர் பிளாக் வேணும். ஆனால் ரா மெட்டீரியல் வந்து 220க்கு 220 இருக்குது. அதே மாதிரி இதோட ஹைட் எவ்வளோன்னா எனக்கு 50 வேணும், ஆனால் 60 mm இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபேஸிங்லேயும் ஒரு ப்ரொஃபைல் மில்லிங்லேயும் பண்ண போகிறோம் சைசிங். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மேனுவல் ப்ரோக்ராமிங்கில் நான் வந்து இந்த ரா மெட்டீரியல் வந்து 220 mm இருக்குது. அதனால் நான் ஒரு 50 mm ஃபேஸ் மில் கட்டர் எடுத்துக்கிறேன். எப்போவுமே ஃபேஸிங் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் ஓவர் எவ்வளோ கொடுக்குறதுன்னு நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். 75% இல்லைன்னா 80% வந்து கட்டரோட டயாலேருந்து 80% வந்து கொடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 50 mm கட்டர் எடுக்கிறேன். அப்போ என்னோடய ஸ்டெப் ஓவர் வந்து 40 mm. அப்போ நான் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டெப் ஓவர் எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப் ஓவர் எப்போவுமே ஒயில் மட்டும்தான் வரும். ஒயில் வந்து 0, அப்புறமா வந்து 40. கட்டரோட 80% வந்து 40ன்றனால நான் 40 mm ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன். 40, அதுக்கப்புறம் வந்து 80, அதுக்கப்புறம் வந்து 120, அதுக்கப்புறம் வந்து 160, அதுக்கப்புறம் வந்து 200 எடுக்கும்போது நம்ம இது எல்லாமே மேனுவல் ஆடிங்கில் தான் போட போகிறோம். அதனால் 200 எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கட்டரோட டயா வந்து 50. இப்போது இந்த இடத்துல எடுக்கிறப்ப 200 அப்படி கொடுத்து எடுத்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து கட்டர் வந்து இந்த பக்கம் ஒரு 25 mm வெளியே தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து சிப் எதுவும் கார்னரில் இருக்காது. நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைக்கும் ரெண்டு சைட்லேயும் இந்த இடத்துல. அதே மாதிரி 0ல் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் அதே மாதிரி தான் 25 mm கட்டர் வெளியே தான் இருக்கும். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எப்படி வந்து எடுக்க போகிறோன்னா, இங்கேருந்து 0லேருந்து இப்படி எடுக்க போகிறோம். அப்புறம் இப்படி போய் அதுக்கப்புறம் இங்கே வந்து எடுக்க போகிறோம். இப்படி ஜிக்ஸாக எடுக்க போகிறோம். நம்ம வந்து இதை 5 mm எடுக்கலாம். மேலே 10 mm 60 mm இருக்குது. 50 mm நமக்கு தேவை. மேலே வந்து 5 mm எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கிற 5 mm எடுக்கலாம். இது நான் வந்து உங்களுக்கு மெயின் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். சப் ப்ரோக்ராமில் தான் போட முடியும். ஃபேஸிங்கோட மெயின் ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னா, ஒரு ப்ரோக்ராம் நம்பர் ஒன்று போடணும். 0021 நான் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம சேஃப்டியாக ரெஃபரன்ஸ் போட்டுக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஜெட்டை தான் ரெஃபரன்ஸ் போடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம XY ரெஃபரன்ஸ் போடணும். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து டூலை கால் பண்ணுறோம். நான் வந்து 1 நம்பர் டூல் கால் பண்ணுறேன். இது வந்து ரஃபிங் டூல், ரஃபிங் ஃபேஸ் மில் கட்ரு. இதுக்கப்புறம் வந்து ஸ்பிண்டில் ஆன் பண்ணுறோம். M03 கிளாக் வைஸில் 1000 RPMல ரொட்டேட் பண்ணுறோம் ஸ்பிண்டில். இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து வந்து ரஃபிங் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங்க்கு வந்து ஒரு டூலு
வச்சுருப்போம். அந்த டூலை வந்து மேகில் கால் பண்ணி வைக்கிறதுக்காக T2 கொடுத்துக்கிறேன். அப்புறம் M08 கூலண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆஃப்செட் கொடுக்கலாம். G00, G90, G54. இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே ஏதாவது உங்களுக்கு சேஃப்டி பாயிண்ட்ஸ், சேஃப்டி கோட்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். G80, கேனட் சைக்கிள் கேன்சல், G17, XY பிளேன், அப்புறம் G49, கட்டர் காம்பன்சேஷன், கட்டரோட ஹைட் காம்பன்சேஷன் கேன்சல் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை வந்து கொடுத்துக்கலாம். இங்கே G90 கொடுத்துக்குங்க. அப்சல்யூட் மோட், இந்த மாதிரி சேஃப்டி கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஒர்க் ஆஃப்செட் எழுதுகிறோம். G0, G90, G54. எக்ஸில் நான் வந்து இப்போ வந்து ஸ்டெப் கட்டர் வந்து நம்ம இப்படியே நிப்பாட்ட முடியாது, அதனால் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிக்கலாம். இதோட கட்டரோட ரேடியஸ் வந்து 25 mm. அப்போ வந்து நான் இங்கேருந்து ஒரு 30 mm வெளியே நிப்பாட்டிக்கிறேன். 30 mm எக்ஸில் -30, எக்ஸ் -30 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயில் வந்து 0 நிப்பாட்டிக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக நிற்கும். அதுக்கப்புறம் வந்து ஹைட் ஆஃப்செட் கொடுக்குறோம். G0, G90, G43, H1 கொடுத்துக்கலாம். H1 ஆஃப்செட்டு. Z 100. அதுக்கப்புறம் வந்து 2ல் கீழே இறக்கலாம். Z கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கலாம். Z 50, அப்புறம் Z 5. அதுக்கப்புறம் ஃபீல்டில் இறக்கலாம். இது எல்லாமே ரேப்பிடில் வந்துச்சு. இப்போ நம்ம ஃபீல்டில் இறக்கலாம். G01. நான் வந்து ஃப்ளோரில் வந்து 0.2 ஸ்டாக் வைக்க போகிறேன். அதனால் நான் வந்து டாப் ஆஃப் ஸ்டாக் வந்து Z 0.2 வச்சுக்கிறேன். F 1000 ஃபீல்டில் இருக்கும். 1000 ஃபீல்டில். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராமில் இருக்கிறோம். நம்ம இப்போ சப் ப்ரோக்ராமில் போட்டால் தான் ஓட்ட முடியும். அதனால் சப் ப்ரோக்ராம் கால் பண்ணுறேன். சப் ப்ரோக்ராமோட நம்பர் வந்து 80008. இது வந்து உங்களுக்கு சப் ப்ரோக்ராம் கால். இது வந்து சப் ப்ரோக்ராம் நம்பர். இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பாஸ் ஓட்ட போகிறீங்க? நான் 5 mm எடுக்க போகிறேன். டெப்த் ஆஃப் கட் வந்து 1 mm எடுக்க போகிறேன். அதனால் 5 பாஸ் கொடுத்துக்கலாம். அது கொடுக்கறதுக்கு L கொடுத்து L நம்பர் ஆஃப் பாசஸ், L5 அப்படி கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப் ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரெஃபரன்ஸ் போட்டுக்கிறேன். அதே இங்கே நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, இதே இதை நம்ம போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து சேஃப்டியாக ஒரு 100 mm மேலே தூக்கிக்கிறேன். G00, G90, Z ஒரு 100 mm மேலே தூக்கிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி கூட போட்டுக்கலாம். இதே தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஃபஸ்ட்டு Z ரெஃபரன்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் XY ரெஃபரன்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கூலண்ட் ஆஃப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனல் ஸ்டாக் போட்டு வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. இப்போ இது முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் ப்ரோக்ராம் இவ்வளோ தான். இது வந்து மெயின் ப்ரோக்ராம். இப்போ நம்ம சப் ப்ரோக்ராம் எழுதணும். இது இந்த பீஸை வந்து ஓட்டுறதுக்கு 5 mm எடுக்க போகிறோம். Z -1 நம்ம வந்து 5 பாஸ் கொடுத்துருக்கோம் இங்கே. அப்போ இதோட சப் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். P இந்த 0008 அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இங்கே பொசிஷன் பண்ணியிருப்போம். இங்கே நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணியிருப்பீங்க. பொசிஷன் பண்ணி கொஞ்சம் இறக்கியிருப்பீங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எங்கே நிப்பாட்டியிருக்கீங்களோ அங்கேருந்து சப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து G01,
G91. எப்போவுமே சப்ரோகிராமில் Z இறக்குறப்ப நம்ம இன்க்ரிமெண்டலில் தான் இறக்கணும். நான் ஒரு இறக்கிக்கிறேன். ஃபீடு 1000. இதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நம்ம இன்க்ரிமெண்டல் எழுதி முடித்தோடனே G90 கொடுத்து அப்சல்யூட் மாற்றிக்கணும். அப்படி மாற்றாமல் விட்டிங்கன்னா ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. G01. அடுத்து வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இது எப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் எக்ஸில் -30 நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் ஓவர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிக்ஸாக்காக எடுத்துகிட்டு போகணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸில் -30, அதுக்கப்புறம் ஒயில் 0, ஃபீடு 1000. நம்ம இங்கே தான் இருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு பாஸ் எடுக்க போகிறோம். இப்போ G01 எக்ஸில் 230 போகலாம். ஏன்னா இங்கே இருக்க கட்ரு இங்கே இப்படி நிற்கிது. இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே போகணும். அப்போ வந்து இதோட டோட்டல் இது எவ்வளோனா 220. அப்போ 220லேருந்து நம்ம இந்த பக்கம் கட்டரை இப்படி நிப்பாட்ட போகிறோம். அப்போ இதோட வந்து ஒரு 30 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து கட்ரு இங்கே எதுவும் பர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. இந்த கார்னரில் இந்த 2 சைட்லேயும் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிக்கணும், கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் நிப்பாட்டிக்கணும். இது வந்து அலாங் ஓவர்லாப்பு. இப்போ எப்படி நிப்பாட்டுறோம்னா 220, கட்டரோட ரேடியஸ் வந்து 25, நான் ஒரு 5 mm எக்ஸ்ட்ரா தள்ளி நிப்பாட்டுறேன். அப்போ 30. அப்போ 220 + 30 கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக போய் நிற்கும். $250. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒயில் 0. ஒயில் 0ல் தான் இருக்குது. எக்ஸில் மட்டும்தான் கட் எடுக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மேலே நகட்டணும். இதுதான் ஸ்டெப் ஓவர். இங்கே இருக்கோம். இங்கேருந்து இங்கே போயிட்டு மறுபடியும் இப்படி வரணும். அதுக்கு தான் நம்ம ஸ்டெப் ஓவர் எழுதி வச்சிடணும். எவ்வளோ ஃபஸ்ட்டில் 0ல் இருக்கோமா, அதுக்கப்புறம் வந்து 40க்கு போகணும். அப்போ G01 எக்ஸில் 250, ஒயில் 40, ஃபீடு 1000. இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு நகட்டுட்டோம். நகட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மறுபடியும் கட் எடுக்க போகிறோம். எக்ஸில் G01 எக்ஸில் -30, ஒயில் 40, ஃபீடு 1000. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு நகட்ட போகிறோம். G01 எக்ஸில் -30, ஒயில் 80, 40 mm நம்ம ஸ்டெப் ஓவர் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா, நகட்டியாச்சு. இப்போ கட் எடுக்க போகிறோம். G01 எக்ஸில் எவ்வளோ போகணும், 250, ஒயில் 80, ஃபீடு 1000. மறுபடியும் இப்போ இன்னொரு ஸ்டெப் நகட்ட போகிறோம். G01 எக்ஸில் 250, ஒயில் 120, ஃபீல்டு 1000. மறுபடியும் G01 எக்ஸில் -30 கட் எடுக்கிறோம். ஒயில் 120, ஃபீல்டு 1000. மறுபடியும் G01 எக்ஸில் -30, ஒயில் மறுபடியும் ஒயில் வந்து என்ன பண்ணுறோம், நகட்டுறோம். 180, 150, 160, ஃபீடு 1000. அதுக்கப்புறம் G01 எக்ஸில் 250, ஒயில் 160, ஃபீல்டு 1000. end of block.
அப்புறம் G01 எக்ஸில் 250, ஒயில் மறுபடியும் ஒரு ஸ்டெப் நகட்டுறோம் 200, ஃபீட் 1000. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், G01 எக்ஸில் -30, ஒயில் 200, ஃபீல்டு 1000. இப்போ இதோட கட்டு முடிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஒயில் 200, எக்ஸில் -30, அதாவது இங்கே இருக்கும். இங்கே இருக்கும்போது இங்கேருந்து இப்படியே எடுத்துகிட்டு கட் எடுத்துகிட்டு இங்கே வந்துடும். ஒரு 30 mm வெளியே வந்து நிற்கும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வரணும். மறுபடியும் ஸ்டார்டிங் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே வரணும். அதை போட்டுக்கலாம். அதை வந்து ரேப்பிட்லேயே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் எடுக்கலை. கட் எடுக்காத இடத்துலலாம் நீங்கள் வந்து ரேப்பிடாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் டைம் கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ வந்து இது வந்து இந்த சப்ரோகிராம் இதோட அட்ரஸ் என்னென்னா O008. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இது கால் பண்ணோடனே ரீட் பண்ணும். 5 டைம் வந்து இதே பாஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நடந்து முடிஞ்சோடனே சப்ரோக்ராம் எண்ட் ஆகி அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரஃபிங் 0.2 ஸ்டாக் வச்சுருக்கோம். ஏன்னா ஜெட்டில் வந்து நம்ம 0.2 தான் ஸ்டார்ட் பண்ணோம். 0.2 ஸ்டார்ட் பண்ணும்போது 5 mm எடுக்கிறப்ப ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 0.2 ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபினிஷிங் ப்ரோக்ராம் வந்து ஒன்று போடணும். நான் வந்து ஃபினிஷிங் வந்து ஒரு ப்ரோக்ராம் தனியாக உங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். அது சேம் தான். நீங்கள் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ரோக்ராம் வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கணும். டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து -5 கொடுத்துக்கணும். -5 கொடுத்துட்டு நீங்கள் சப்ரோக்ராம் எழுதுனீங்க பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி இதே பாஸை அங்கே ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிடும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ப்ரோக்ராம் இது மாற்றிக்கலாம். ஒரு 31 வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேன்சல் கோடு, அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸு எல்லாமே டூலும் மாற்றிக்கலாம். நான் 2ஆம் நம்பர் டூல் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்து வந்து ப்ரொஃபைல் மெயில் எடுக்கிறதுக்கு அடுத்த டூலை கால் பண்ணி வச்சுக்கிறேன். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸ்பீடு உங்களுக்கு மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், ஃபீடு ஸ்பீடு. அதுக்கப்புறம் ஒர்க் ஆஃப்செட்டு, வெயிட் ஆஃப்செட் வந்து இதுக்கு வந்து H2 வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து வேறு ஒரு டூலு, அதோட ஹைட்டு வந்து மாறும். அதனால் நம்ம வந்து வேறு ஒரு ஆஃப்செட் தான் கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஓட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஜெட்டில் வந்து -5ல் இறக்கியிருப்பீங்க. -5லேருந்து இதை எடுத்துகிட்டே வரும். இது வந்து 0 வச்சுக்கலாம். -5லேருந்து உங்களுக்கு இன்னொரு பாஸை வந்து ரன் ஆகும். இந்த ரன் ஆகிறப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபேஸிங் ப்ரோக்ராம்.